ஏன் இவருக்கு இப்படியான உயிர் அச்சுறுத்தல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்ததன் பிற்பாடு இவருக்கு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா உயிர் அச்சுறுத்தல் இருந்து கொண்டுதான் இருக்கு. மஹிந்த ராஜபக்ச அவங்க இப்போ உயிரோட இருக்கிறதுக்கான காரணமே திருகோணமலையில இருக்கக்கூடிய கடற்படை தளத்துக்கு தப்பித்து போன காரணத்தினாலதான் இன்னைக்கு அவர் உயிரோட இருக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முதல் இலங்கை நாட்டுல மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. பொருளாதார ரீதியாக இலங்கை நாடு மோசமான சூழ்நிலையில இருந்தது. அதனால போராட்டம் நடந்தது. அந்த சூழ்நிலையில எங்கு பார்த்தாலும் போராட்டம் தான். முக்கியமாக கொழும்புல காலிமுகத்திடல்ல மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா பிரதமர் அலுவலகத்தை தும்சம் பண்ணி இருந்தாங்க. அதை மறக்கவே முடியாது. அந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ச அவங்களை கொலை செய்யறதுக்கு திட்டம் இருந்ததாகவும் பல முயற்சிகள் பார்த்தீங்கன்னா முன்னெடுக்கப்பட்டதாகவும் யார் சொல்லி இருக்காங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி அவங்க அந்த சூழ்நிலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் மஹிந்த ராஜபக்ச அவங்க பார்த்தீங்கன்னா திருகோணமலையில இருக்கக்கூடிய கடற்படை தளத்திற்கு தப்பியோடுனேர். அவர் அன்னைக்கு தப்பியோட இல்லைன்னா இன்னைக்கு அவர் உயிரோட இருந்திருக்க மாட்டார். ஏன் இவருக்கு இப்படியான உயிர் அச்சுறுத்தல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்ததன் பிற்பாடு இவருக்கு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா உயிர் அச்சுறுத்தல் இருந்து கொண்டுதான் இருக்கு. இந்த சூழ்நிலையில அவரினுடைய பாதுகாப்பை மீள பெற்றுக்கொள்வது மறுபடியும் அவரினுடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக அமையும் அப்படின்னு பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி அவங்க கூறியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, மஹிந்த ராஜபக்ச அவங்களோட மகன் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிறார். அவர் என்ன கூறியிருக்கிறார்னா வருகின்ற 10 வருடங்கள்ல ஆசியாவிலேயே தலை சிறந்த ஒரு நாடாகவும் மிகப்பெரிய ஒரு நம்பவே முடியாத ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாகவும் இலங்கை நாடை நான் மாற்றி காட்டுவேன், பயப்படாம இந்த அரசாங்கத்தை என்னிடம் ஒப்படைங்கின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது வாக்களிக்கவாம்ன்ற மாதிரி கூறியிருக்கிறார். இதெல்லாம் கேட்கும் போது இன்னுமாடா நம்மளை நம்பிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி தோணுது. உண்மையாகவே இந்த தேர்தல் தமிழர்களாகிய நமக்கு ஒரு முக்கியமான தேர்தல் இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நமது தமிழர்களினுடைய உரிமையை யார் ஜனாதிபதியாக வந்தாலும் பெற்றுத்தர போறதும் இல்லை, அது நடக்க போறதும் இல்லை. அது காலம் காலமாக ஏமாற்றப்படுகின்ற ஒரு விஷயம்தான். ஆனால் பொருளாதார ரீதியாக நாங்க சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கும் ஒரு முக்கியமான தேர்தல் தான். அதாவது யார் ஜனாதிபதியாக வந்தாலும் நமது உரிமைகளுக்கு எந்த ஒரு தீர்வுமே தரப்போறதில்லை. ஆனா பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா தமிழர்கள் மாத்திரமல்ல இலங்கை நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஒரு பிரயோஜனமான ஒரு தேர்தலாக இது இருக்க வேணும். அது ரணில் அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுங்க, அனுர் அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுங்க, இல்லைன்னா மஹிந்த ராஜபக்ச அவங்களோட கட்சிக்கு தான் ஓட் பண்ணுங்க, சஜித் அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுங்க, இல்லைன்னா தமிழ் வேட்பாளர் ஒருத்தவங்க கேட்கிறாங்க அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுங்கன்னா யாருக்கும் சொல்ல போறது இல்லை. நீங்க சிந்திச்சு நீங்க யாருக்கு ஓட் பண்ண போறீங்களோ நீங்க ஓட் பண்ணுங்க. ஆனா பொருளாதார ரீதியாக ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் ஒண்ணு. இந்த சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே மஹிந்த ராஜபக்ச அவங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குதா, இல்லைன்னா இந்த தேர்தலுக்காக ஒரு பிரச்சாரத்துக்காக மக்களினுடைய மனதை மாற்றுறதுக்காக தான் இது போல கதைக்கிறாங்களா, ஒரு தேர்தல் யுத்தியாக தான் இதை பயன்படுத்துறாங்களான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ச அவங்களோட ஆட்சி மறுபடியும் வந்தா இலங்கை நாடு எப்படியான ஒரு நாடாக இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. தமிழர்களாகிய நாங்க பொருளாதார ரீதியாக மாற்றத்தை எதிர்பார்க்கலாமே தவிர தமிழர்களினுடைய அடிப்படையான உரிமைகளை இந்த தலைவர் தான் பெற்று தருவார், இந்த தலைவர் வந்தாதான் இதெல்லாம் அடிப்படையான உரிமைகள்லாம் வந்து கிடைக்கும், காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு கிடைக்கும், 2009ஆம் ஆண்டு யுத்தத்துல நடைபெற்ற அநீதிகளுக்கெல்லாம் நீதி கிடைக்கும், இது போல எதிர்பார்த்தோம்னா எங்களை போல முட்டாள்கள் யாருமே இல்லை. இதெல்லாம் நடக்க போறது இல்லை. ஆனா பொருளாதார ரீதியாக இந்த தலைவர் வந்தா ஓகேப்பா, இலங்கை நாட்டுல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இது போல இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.